டு ஆல் இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் வந்து லாஸ்ட் டாபிக் என்ன ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சிலபஸில் வந்து கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெண்டு டாபிக் மட்டும் விட்டுருக்கோம். ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம், அதுக்கப்புறம் டிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் பீம். இந்த 2 டாபிக் மட்டும் நம்ம எல்லா சப்ஜெக்ட்டும் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸாக வந்து கேட்டுட்ருக்காங்க டிஆர்பியை பொறுத்த வரையும். அதே டிஎன்இபியாக இருந்தால் அதில் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ வந்து அதை நம்ம வந்து லாஸ்ட்டாக இந்த சிலபஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மோர் சர்க்கிள்ஸ் இதிலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ஐஏஎஸ்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஐஏஎஸ்ல வந்து எல்லா கொஸ்டின்ஸ்லையும் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கன்சிடர் தி மோர் சர்க்கிள் ஷோன் இன் எபோவ் வாட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் மோர் சர்க்கிள் அப்படின்னு தியரி கிளாஸ் பார்த்துருக்கோம். அதில் வந்து எப்படி வந்து நம்ம சிக்மா எக்ஸ் கொடுத்தா எங்கே வந்து பாயிண்ட் வைக்கணும், சிக்மா ஒய் எங்கே வைக்கணும், ப்ளஸ்னால் எங்கே வைக்கணும், மைனஸ்னால் எங்கே வைக்கணும் எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், சிக்மா எக்ஸ் பாசிட்டிவில், சிக்மா ஒய் வந்து நெகட்டிவில். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி தான் வந்து இதோட ஆன்சராக இருக்கும். அதே மாதிரி சிஎஸ்எஸ் இங்கே கொடுக்கல. சிஎஸ்எஸ்னால் இங்கேருந்து ஒரு லைன், கீழேருந்து ஒரு லைன் போட்டிருப்போம் ஒய் ஆக்சிஸில். அதே மாதிரி மேலேருந்து கீழே நெகட்டிவ்னா ஒய் ஆக்சிஸில் ஒரு லைன் வரைஞ்சிருப்போம். ஸோ அது எதுவுமே கொடுக்கல. ஸோ ஆப்ஷன் நம்பர் பி தான் இதோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி சென்டர் ஆஃப் தி மோர் சர்க்கிள். சென்டர் ஆஃப் தி மோர் சர்க்கிள் என்ன பார்த்தோம், சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2, 0ன்னு பார்த்தோமா. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள். ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள் ஃபார்முலா என்ன பார்த்தோம், மேக்ஸிமம் சிஎஸ்எஸோட ஃபார்முலா தானே, ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டவ் எக்ஸ் ஒய் த ஸ்கொயர்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து ரேடியஸ் ஆஃப் தி மோர் சர்க்கிள் கேட்குறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், மேலே உள்ள ஃபார்முலா ஏற்கனவே பார்த்தோம்ல. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது 50ங்கிறது ஆன்சராக கிடைக்கும். எப்படி அப்படின்னா 60 மைனஸ் 120, 60 மைனஸ் 120 போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 60 கிடைக்கும். 60 டிவைடட் பை 2 30. ஸோ 30 ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஸ்கொயர் என்ன வரும், 2500 வரும். 2500 50. ஸோ அது ரூட் ஆஃப் 2500 50. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், அதே தான் 100 மைனஸ் ஆஃப் 50. ஸோ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் பி, அதாவது சிக்மா எக்ஸ் வந்து 25 மெகா பாஸ்கல், டவ் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, அதுக்கப்புறம் 125 மெகா பாஸ்கல் அப்படின்னு கிடைக்கும். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் தி மோர் சர்க்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ சென்டர் ஆஃப் தி மோர் சர்க்கிள் என்ன, சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2. இதை போட்டோம் அப்படின்னா என்ன வரும், 50 டிவைடட் பை 2 வருமா. ஸோ 50 டிவைடட் பை 2ங்கிறது என்னென்னா 25, 0. அதான் வந்து சென்டர் ஆஃப் தி மோர் சர்க்கிள். அதுக்கப்புறம் ரேடியஸ் வந்து ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டவ் எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஸோ அந்த ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் வந்து மோர் சர்க்கிள் எங்கே கிடைக்குது, மோர் சர்க்கிளுக்கு ஆப்ஷன் ஏங்கிறது தப்பு, பிங்கிறது தப்பு, ஆப்ஷன் சி தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம மோர் சர்க்கிள் வரைவோம். இங்கே வந்து சிக்மா எக்ஸும் பாசிட்டிவ், சிக்மா ஒய்யும் பாசிட்டிவ், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எடுத்து டேரெக்டாக எழுதிடும். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் இன் அ மோர் சர்க்கிள் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும்ல, இஸ் ஈக்குவல் டு தி மோர் சர்க்கிள். மேக்ஸிமம் சிஎஸ்எஸோட வேல்யூ தான் வந்து ஈக்குவல் டு தி மோர் சர்க்கிள் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ தான் வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், சிக்மா எக்ஸ் கொடுத்துருக்காங்க, சிக்மா ஒய்யும் டவ் எக்ஸ் ஒய்யும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து சிக்மா எக்ஸும் சிக்மா ஒய்யும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதே மாதிரி டவ் எக்ஸ் ஒய்யும் சிக்மா ஒய்யும் சேம்னு கொடுத்துருக்காங்க. எடுத்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். அவங்க வந்து 1 சென்டிமீட்டர் வந்து 50 நியூட்டன் பை mm ஸ்கொயர், நம்மளுக்கு வந்து 50 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 50 டிவைட் பை 10 போட்டோம் அப்படின்னா 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிக்மா எக்ஸ் வந்து 200னும் சிக்மா ஒய் வந்து -100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்மா எக்ஸ்னா 200 மைனஸ் ஆஃப் 100 எவ்வளோ, 100. ஸோ 100 டிவைட் பை 2 எவ்வளோ, 50. 50, 0 அப்படிங்கிறதா வந்து மோர் சர்க்கிளோட ரேடியஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து இங்கே நம்ம எழுத போகிறோம். ஸோ இங்கே போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்கள், 2-dimensional state of stress at a point in a plane, stressed element is represented by the Mohr circle of 0 radius. ஸோ ரேடியஸ் 0வாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்படி வரைவோமா. ஃபஸ்ட்டு சிக்மா எக்ஸ் இந்த இடத்துல கொடுங்க, நெக்ஸ்ட்டு சிக்மா ஒய் இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதோட ரேடியஸ் என்னவாக இருக்கும், அட் அ பாயிண்ட்டாக இருக்கும்.
ஸோ வந்து எப்படி இருக்கணும், சிக்மா எக்ஸும் சிக்மா ஒய் சேம் வேல்யூ சேம் சைனாக இருக்கணுமா. ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஈக்குவல் மேக்னிடியூட் அண்ட் ஆஃப் சேம் சைன். ஆப்ஷன் நம்பர் டி தான் வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா சி. ஆன்சர் வந்து சியாக இருக்கும். நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏ வந்து ட்ரூ, அதாவது ஆறுங்கிறது ஃபால்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மோர் சர்க்கிள் ஃபார் ஸ்ட்ரெஸ் இன் த கேஸ் ஆஃப் பிளேன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்ஷன் 2ம் 3யும் இருக்கும். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி. 10க்கு வந்து ஆப்ஷன் 12க்கு வந்து ஆப்ஷன் 2ம் 3யும் தான் இதோட ஆன்சர். 2 and 3. நெக்ஸ்ட் பாருங்க, when two mutually perpendicular principal stresses are unequal but like, the maximum shear stress is represented by the என்ன அப்படின்னு கேட்குறாங்க, half the diameter of the Mohs circle. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பி வந்து ஆன்சர், half the diameter of the Mohs circle. நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பியூர் ஷியர் கொடுத்துருக்காங்களா. பியூர் ஷியர் அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் சி தானே ஆன்சர். நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். பியூர் ஷியருக்கான மோர் சர்க்கிள் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சென்டரில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மேலேயும் கீழேயும் போகும். ஸோ வந்து ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயின், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்லேருந்து கேட்டிருக்காங்க. பாய்சான், அதாவது இஃப் த பீஸ் ஆஃப் மெட்டீரியல் எக்ஸ்பேண்ட் நார் கான்ட்ராக்ட், அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகாது கான்ட்ராக்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான பாடி என்ன சொல்லுவோம், ரிஜிட் பாடி. ஸோ ரிஜிட் பாடியோட பாய்சான் ரேஷியோ என்னன்னு பார்த்தோம், 0.5 அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் ஏ. இது வந்து என்னன்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்ட்ரெயின் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்த ஃபார்முலா தான், கொஞ்சம் மட்டும் ஸ்லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துட்டு கேட்குறாங்க, ஷியர் ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டு கேட்குறாங்க. மேக்ஸிமம் ஷியர் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா காமா எக்ஸ்ஒய் டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். எப்சலான் எக்ஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு காமா எக்ஸ்ஒய் டிவைடட் பை 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் ஏ தான் வந்து இதோட ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 19 பாருங்கள். ஸோ இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் டி. ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஆப்ஷன் நம்பர் டி தான். ஏ இஸ் ஃபால்ஸ் அண்ட் ஆர் இஸ் ட்ரூ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், when a thick plate is subjected to the external load, எக்ஸ்டர்னல் லோடில் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா the state of plane stress occurs at the surface. ஸோ சர்ஃபேஸில் நடக்கும். அது வந்து ஆப்ஷன் கொஸ்டினில் 1 வந்து கரெக்டான ஆன்சரு. அதே மாதிரி 3 வந்து கரெக்டான ஆன்சர். த ஸ்டேட் ஆஃப் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அக்கர்ஸ் இன் தி இன்டீரியர் பார்ட் ஆஃப் தி பிளேட் அப்படிங்கிறதும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதோட கரெக்டான ஆன்சராக இருக்கும். 1 and 3 தான் வந்து இதோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெயின் அட் தி பாயிண்ட். நம்ம அங்கே என்ன போடுவோம், சிக்மா 1 மைனஸ் சிக்மா 1 டிவைடட் பை 2ன்னு போடுவோமா. இங்கே அப்படிலாம் இல்லை, எப்சிலான் 1 மைனஸ் எப்சிலான் 2 டிவைட் பை 2 போடக்கூடாது. ஸோ எப்சிலான் 1ங்கிறதுனா 100 × 10 பவர் -4. இங்கே வந்து -200 × 10 பவர் -4. ஸோ எப்சிலான் 1 மைனஸ் எப்சிலான் 2 என்ன போடுவோம், 100 மைனஸ் -200. ஸோ ப்ளஸ் 200. ஸோ 300 தான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி தான், மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெயின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1000 மைனஸ் ஆஃப் 600 என்ன வரும், 1000 + 600. ஸோ என்ன வரும், 1600. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுலேருந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயின் ரீடிங் யூஸிங் ஸ்ட்ரெயின் கேஜஸ் நீடட் ஆன் எ பிளேன் சர்ஃபேஸ் டு டிட்டர்மைன் தி பிரின்சிபால் ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் தேர் டைரக்ஷன் இஸ். எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயின் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா 3. ஆப்ஷன் நம்பர் சி தான் வந்து ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் பி. இது நம்ம தியரி கிளாஸ் பார்க்கல இன்னும். ஸோ அந்த தியரி கிளாஸில் தான் இது கண்டிப்பாக வரும். சிக்மா 1 = E/1 - μ² எப்சிலான் 1 + μ × எப்சிலான் 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் பி வந்து ஆன்சராக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. கொடுத்துருக்காங்க, மியூ கொடுத்துருக்காங்க. லார்ஜஸ்ட் நார்மல் அண்ட் சியர் ஸ்ட்ரெயின் என்னன்னு கேட்குறாங்க.
ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சராக இருக்கும். இதுக்கும் ஏ தான் ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா the direction of the major principal strain with respect to the gauges அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 0 டிகிரி, இன்னும் 90 டிகிரியில் இருக்குது. ஸோ the direction of the major principal strain எதில் இருக்கும் அப்படின்னா 0 டிகிரியில் இருக்கும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஐஏஎஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஸோ கொஞ்சம் வேகமாக போயிடலாம். ஆன் எ பிளேன் ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் inclined at the angle 45 degree. If the normal stress is 100 Newton by mm square, the shear stress என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மா என் கொடுத்துருக்காங்க. ஸோ 100. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்தாங்கன்னா சிக்மா என் இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ சைன் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு பார்த்துக்கோமா. ஸோ சிக்மா பை 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு போடுவோம். ஸோ அதுலேருந்து என்ன கிடைக்கும், சிக்மாவோட வேல்யூ 200ன்னு கிடைக்கும். ஸோ 200 divided by 2 sin 45ன்னு போடுவோம். ஸோ sin 245ன்னு போடுவோம். 2 into 45, ஸோ sin 90ங்கிறது 1. வேல்யூ வந்து 200 divided by 2 வரும். ஆப்ஷன் ஏ வந்து ஆப்ஷன் பி வந்து ஆன்சர் 100 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது புரியல அப்படின்னா தியரி கிளாஸ் பாருங்கள், நம்ம ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் வந்து நான் வேகமாக சொல்லிடுறேன். நீங்கள் நான் சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் நோட் பண்ணி எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் பி தான் வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட், பைஆக்சியல் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ இது சிமிலராக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட், இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓரியன்டேஷன் ஆஃப் பிரின்சிபல் பிளேன் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஏபி. ஸோ இந்த எப்படி இருக்கும் அப்படின்னா 45லையும் 135லையும் இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ அது ஆப்ஷன் பி தான் வந்து இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் டி. ஸோ ஆப்ஷன் டியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் டென்சார் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஸ்ட்ரெயின்லேயும் அதே மாதிரி தான் வரும். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா த சியர் ஸ்ட்ரெஸ் டவ் எக்ஸ்ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சியர் ஸ்ட்ரெஸ்க்கு என்ன ஃபார்முலா, ஜி இன்ட்டு காமா எக்ஸ்ஒய். காமா எக்ஸ்ஒய் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா எப்சலான்ட் எக்ஸ்ஒய். ஸோ எப்சலான்ட் எக்ஸ்ஒய்ங்கிறது இந்த 0.004 எக்ஸில் எக்ஸ் ரோவில் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது வந்து 0.004 டிவைடட் பை 2 அப்படி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சாரி இன்ட்டு 2 போட்டிங்க அப்படின்னா காமா எக்ஸ்ஒய் இன்ட்டு 100 நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 800 மெகா பாஸ்கல் தான் இதோட கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், எனக்கு இருக்கேன் மெட்டீரியல் எலமெண்ட் சப்ஜெக்டட் டு த பிளேன் state of stress, that is maximum shear stress is equal to the maximum tensile stress. ஸோ வந்து சிக்மா எக்ஸு ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சிக்மா ஒய் அந்த கண்டிஷன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ சிக்மா 1 மைனஸ் ஆஃப் சிக்மா 2 இந்த கண்டிஷனில் தான் வந்து மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், த மேக்னிடியூட் ஆஃப் தி நார்மல் ஸ்ட்ரெஸ் டெவலப்டா இன் தி ஷாஃப்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு கேட்குறாங்க. ஸோ இதோட வேல்யூ என்னவாக இருக்கும், மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்மா எக்ஸ்ன்னு பார்த்துருக்கோமா. ஸோ இது 140 இருந்துச்சுன்னா இது வந்து -140 இல்லைனா +140 இருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ வந்து கரெக்டான ஆன்சர். இது அவ்வளோதான். சிக்மா எக்ஸ் வந்து -40ன்னு கொடுத்துருக்காங்க, சிக்மா ஒய் வந்து 400ன்னு கொடுத்துருக்காங்க, டவ் எக்ஸ் ஒய் வந்து 40 மெகா பாஸ்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க, சியர் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி சம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோதான், எடுத்து போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதுவும் அதே தான். மேக்ஸிமம் பிரின்சிபால் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 50 + √2900 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வேல்யூ இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஃபார் அன் ஐசோட்ரோபிக் லீனியர் எலாஸ்டிக் is loaded biaxially, the direction of principal stress are different from those of the principal strains அப்படிங்கிறது தப்பு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஃபார் அன் ஐசோட்ரோபிக் லீனியர்லி எலாஸ்டிக் மெட்டீரியல் த ஹூக்ஸ் லா கிவ்ஸ் ஒன்லி 2 இண்டிபெண்டன்ட் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த மாதிரி ஐசோட்ரோபிக் லீனியர்லி அண்ட் எலாஸ்டிக் மெட்டீரியலாக இருக்கப்போ ஏதாவது 2 இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டன்ட்ஸ் தெரிஞ்சாலுமே நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதை ஆப்ஷன் டி தான் வந்து இதோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், அதே தான். பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆன் தி பிளேன்ஸ் இன்க்ளைன்டு 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 350 அப்படின்னு கிடைக்கும். சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2 ப்ளஸ் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2 காஸ் 2 தீட்டா மைனஸ் ஆஃப் டவ் எக்ஸ் ஒய் சைன் 2 தீட்டா. டவ் எக்ஸ் ஒய் கொடுக்கல, காஸ் 2 தீட்டா என்ன வரும், 0 ஆயிரும். ஸோ சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2 வேல்யூ போட்டிங்க அப்படின்னா 350 அப்படின்னு கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு ஸோ இதுவும் அதே மாதிரி தான் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் எப்படின்னா சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் ப்ளஸ் சிக்மா இசட். ஸோ 3 டேரக்ஷன் கொடுத்துருக்காங்க டிவைடட் பை இ இன்ட்டு 1 - 2 மியூ. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூஸ் கிடைச்சிரும். இது பாருங்கள், மோர் சர்க்கிள்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸும் டைப்ஸ் ஆஃப் லோடிங். இதை நம்ம வந்து தியரி கிளாஸில் தெளிவாக பார்த்தோம். எப்படி வேல்யூஸ் கேட்டாங்க அப்படின்னா என்னென்ன மோர் சர்க்கிள்ஸ் வரும், என்னென்ன மோர் சர்க்கிள் எப்படி வரையணும் அப்படின்னு பாருங்கள். எ ஸ்ட்ரெஸ் கம்ப்ரஸ்டு ஆல் ரவுண்ட் தி ஹப், அதாவது ரவுண்ட் தி ஹப்பில் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா என்னது, நெகட்டிவ் சிக்மா ஒய்யா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுமா. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ 1 சிக்கு வந்து 1 கிடைக்கும். ஸோ சிங்கிறது 1. சிங்கிறது 1 எங்கே இருக்குது, பிலையும் டிலையும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஷன் பியையும் டிஐயும் மட்டும் பாருங்கள். பி வந்து என்ன நம்மளுக்கு நல்லா தெரியும், பிங்கிறது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ், பியூர் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ஷாஃப்ட் அண்டர் டார்சன், பிக்கு வந்து 3. ஸோ ஆப்ஷன் வந்து டி தான் வந்து ஆன்சர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எல்லாமே ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. இது வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ், ஏன்னா சிக்மா எக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கு. இது சிக்மா ஒய் மட்டும் கொடுத்துருக்காங்க கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு. இது வந்து சியர் ஸ்ட்ரெஸ்ஸு. இதில் வந்து சிக்மா எக்ஸ் வேல்யூ இருக்கும், சிக்மா ஒய் வந்து 0. ஸோ ஏங்கிறதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் அப்ளைட் அட் தி ஃப்ரீ எண்ட் ஆஃப் தி கேன்டிலிவர். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதோட ஆன்சராக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸாக வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், the resultant stress on the certain plane makes an angle of 20 degree with the normal to the plane. On the plane perpendicular to the above plane, the resultant stress makes an angle theta with the normal. The value of theta என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க, எனி வேல்யூ அதர் தென் தி 090 இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், இதுவும் அதே தான், கம்ப்ரஸ்டு பை தி ஷ்ரங்க் ஃபிட் ஹப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ரஷன் கொடுத்துருந்தா என்ன வரும், ஸோ நெகட்டிவ் சைடு வருமா. ஸோ நெகட்டிவ் சைடுனா 0லேருந்து A, B. ஸோ டி தான் வந்து ஆன்சர். அதாவது இப்படி கொடுத்து இது வந்து பாசிட்டிவ் சைடு, இது வந்து நெகட்டிவ் சைடு. கம்ப்ரஷன் கேட்டாங்க அப்படின்னா இந்த சைடில் தான் வந்து நம்மளுக்கு பாயிண்ட் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் எது வந்து நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நாட் கரெக்ட்டுங்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் வந்து ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு மைனஸ் எஃப் ஆஃப் ஒய் டிவைடட் பை 2. இங்கே வந்து ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிச்சம் எல்லா கண்டிஷனும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிக்மா எக்ஸு 2 எப்படி எழுதுறது, சிக்மா எக்ஸ் வந்து 2. ஸோ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிக்மா எக்ஸ் வந்து 2. நெக்ஸ்ட் வந்து சிக்மா ஒய் வேல்யூ வந்து 0. ஸோ சிக்மா ஒய் வேல்யூ 0. ஸோ இந்த இடத்துல வரும் டவ் எக்ஸ் ஒய் 0. ஸோ ஆப்ஷன் வந்து எப்படி சர்க்கிள் வரும், ஸோ இந்த மாதிரி வருமா. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபார் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் 2 dimensional stresses ஆஃப் ஸ்ட்ரெஸ் வித் மோர் சர்க்கிள் டீஜென்ரேட் இன்டு எ பாயிண்ட். ஸோ பாயிண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன, சிக்மா எக்ஸ் வேல்யூ சிக்மா ஒய் வேல்யூ ரெண்டுமே வந்து ப்ளஸ்ஸாக இருக்கணும், ரெண்டுமே வந்து சேம் வேல்யூவாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்ட்ரெயின் காம்பனன்ட்ஸ், ரேடியல் காம்பனண்ட், அதுக்கப்புறம் டீட்டா காமா இ டீட்டா, அது எப்படி வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். ஸோ இதை பார்த்துக்கோங்க, யூனிஆக்சியல் ஸ்ட்ரெஸ் நார்மலி கிவ்ஸ் ரைஸ் டு ட்ரைஆக்சியல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன கரெக்டு. அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் தி ஸ்ட்ரெயின் இன் தி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் ஆஃப் தி அப்ளைடு ஸ்ட்ரெஸ் இஸ் ஸ்மாலர் தென் தட் இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி அப்ளைடு ஸ்ட்ரெஸ். ஸோ இதுவும் வந்து கரெக்டு, பட் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், எ பிளேன் ஸ்ட்ரெஸ் state of stress will generate not result in a plane state of strain. A thin plane lamina stretched into an own plane will result in a state of plane strain. So இது வந்து இதில் இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸ். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ லெக்சர் ஃபுல்லாகவே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வந்து ஃபஸ்ட்டு தியரி கிளாஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் மேடிசி ஹேண்ட் புக்கில் உள்ள எல்லா கொஸ்டின் எல்லாமே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஓல்டு ஐஏஎஸ் கொஸ்டின்ஸை கம்ப்ளீட்டாக ஒரு கொஸ்டின்ஸ் கூட விடாமல் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோதான். இந்த லெக்சர் சீரிஸில் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஏதாவது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 100% வந்து நம்ம ஒரு மார்க் கூட விடாமல் எல்லா மார்க்குமே நம்ம எடுத்துடலாம்.
வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. நோட்ஸ் எழுதி வச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எப்போ டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போலேருந்து மறுபடியும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து டிஆர்பியாக இருந்தாலும் சரி, டிஎன்இபியாக இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி ஏஇயாக இருந்தாலும் சரி, எல்லா எக்ஸாம்லையுமே வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.